7 மணிக்கு வந்து ஃபெவிக்விக் வாங்கிட்டு உள்ளே வரணும். நான் கொண்டுருவேன். 7 மணிக்கு உள்ள வரல, நான் கொண்டுருவேன் அவளை அப்படின்னு சொல்லு. 7 மணிக்கு உள்ள வரலைன்னா நான் கொண்டுருவேன். வயசார ஆயிடுச்சு, நடக்க முடிய மாட்டேங்குது. எங்கே நம்ம பையனை காணும்? டேய் மகனே, பா என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லை நிலமாப்பா வந்து கூட வந்து கிளிப்பாச்சு போடுங்கப்பா. ஏய், நான் எதாவது வேலை கூட சொல்கிறேன். இந்த மாதிரி நீ என்கிட்ட இந்த வேலையை சொல்லக்கூடாது. கிளிப்பு போட்டிருக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. என்னென்ன பேச்சு பேசுகிறாப்புல. ஹலோ அக்கா, நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா? வந்துட்டேங்க, இப்போ தாங்க வந்தேன். நடந்தே வந்தேன், கால் வலிக்கா. வீட்லையா? தெரிலங்க, வீட்டுக்கார எங்கன்னு தெரில. அப்பா, என்ன ட்ரெஸ் எல்லாம் இப்படியே கிடக்கு. ஒரு நாள் ஆள் இல்லாட்டி போதுமே, வீடு போட்டது போட்ட இடத்துல கிடக்கு. உட்கார்ந்த கொஞ்ச நேரம். எங்கடி போயிட்டு வந்தேன்? எங்கள் கல்யாணத்துக்கு போனேன்னு சொன்னேன்ல. காலையில் சொன்னேன், போகும்போது சொல்லிட்டு போனியா? போகிறப்ப சொல்லிட்டாங்க போவாங்க. ஒரு இடத்துக்கு போகிறப்ப சொல்லிட்டு போக மாட்டாங்களா? போகிற இடத்துக்கு சொல்லிட்டு போனால் விளங்குவாங்க. நான் போகிற இடம் சொல்லாமல் போன மட்டும் விளங்கிடும் நீ போகிற விஷயம் எல்லாமே. நீ கட்டின புருஷன் ஒருத்தன் உள்ளே உட்காந்துருக்கானே, ஒரு வார்த்தை ஒரு மரியாதை கேட்டு போன்னு நினச்சேன். நீ பாட்டுக்கு போகிற. ஏங்க சொல்லிட்டு தாங்க போனேன். நேற்றே சொல்லுங்களா உங்கள்கிட்ட? இந்த பேச்செல்லாம் பேச நேற்று சொன்னேன், அது ஓகே. போகும்போது ஒரு வார்த்தை நாங்கள் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டியா? சொல்லிட்டேங்க. நீங்கள் பிஸியாக இருந்து உள்ள ஒர்க் பண்ணிக்கிறீங்க. பையன்கிட்ட சொல்லிட்டு போனேன். பையன்கிட்ட சொன்னேனே, அம்மா போகிறேன் அப்பாட்ட சொல்லின்னு சொல்லிட்டு தாங்க போனேன். சரி, உன் பையன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? எங்கள் பையன்கிட்ட மேரேஜுக்கு போகிறேன் தாங்க சொல்லிட்டு போனேன். வேற என்ன சொல்லிட்டு போனேன்? வேறு என்ன சொல்லிட்டு போனேன்? வேறு எதுவும் சொல்லிங்களே, மேரேஜுக்கு போகிறேன்னு தான் சொல்லிட்டு போனேன். நீ படுவாவி. பக்கத்து வீட்டிலேருந்து அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்க என்னென்னமோ கொடுப்பாங்கன்னு சொல்லி இங்கே இருக்க சொன்னதான் நீ. ஆமாம், அது ஐயோ நயன்தாராக்கும் என் கூடயே வந்துட்டாங்க. அந்த அக்கா என்னட்டாங்க, எங்கள் மாமியை சமைக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவும் என் கூடயே வந்து. நயன்தாரா அக்காவும் கூட வர்றது உனக்கு தெரியவே தெரியாது. அப்போதான் உனக்கு தெரியும். ஏங்க அப்போ பையன் வரேங்கிறாங்க, நான் என்னங்க பண்ணுறது? பையன் வர கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பையன் வரேன்னு சொன்னா என்ன, நீ கூட்டி போகணும் தானே? எங்கே போகிற? அப்படி கல்யாணத்தானே போகிற? எங்க எல்லாம் லேடிஸாக போகிறப்ப ஜென்ஸை கூட்டிகிட்டு போக முடியுங்க? கல்யாணம்னா ஜென்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்களா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட படிச்சது 10 பேர் போயிட்டு இருக்காங்க. அப்போ சின்ன பையனை கூட்டிகிட்டு போக முடியுங்களா? பையன் போகிறவன் என்ன பண்ணியிருக்கணும், காலையில் எழுந்து சமைச்சு பையனுக்கு வச்சுட்டு போயிருக்கணும். காலையில் எந்திரிக்க இடுப்பு வலிங்க, எனக்கு எந்திரிக்க முடியல. சரி போனையே, நாங்கள் என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிருப்போம் யோசிச்சியா? நீங்கள் வீட்டில் இருக்கவங்க தானே நான் நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க, எனக்கு தெரியாதா? பையன் எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லிட்டு போனேன் என்கிட்ட. நான் சொல்லாட்டி நீங்கள் பையனை கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியுங்க. உன் பையன் எவ்வளோ நேரம் அழுதுட்டு தான் தெரியுமா? அம்மா போய் சொல்லிட்டு போயிட்டாங்க, அம்மா போய் சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து நேரம் நயன்தாரா வீட்டுக்கு போய் அழுதுட்டு வரான். நயன்தாராக்காவே வீட்டில் இல்லை, அவங்க ஏதோ சொன்னி அவங்க மாமியாரா என்னமோ, ஆமாம், அவங்ககிட்ட போய் அழுதுட்டு வரான். இங்கிருந்து அங்கே போய் அவங்க மாமியார்கிட்ட பேசிட்டு வந்து எங்கள் அம்மா வந்து இங்கே கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்கன்னு சொன்னியாமா. அதெல்லாம் லிஸ்ட் போட்டு கொண்டு போய் கேட்டுட்டு வரான். ஐயோ அவங்க வீட்டில் அவங்க மாமியார் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் என் பிள்ளைக்கே சமைக்கல, உனக்கு எதுக்குறா சமைக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தி விட்டாங்க. ஐயோ அடிச்சாங்களா? அடிக்கல, பேசி அனுப்பி விட்டாங்களாமா. ஐயோ எல்லாம் நீ பண்ற வேலை. ஒழுங்கா சாப்பாடு இல்லை அப்பாடு வாங்கிக்கணும் சொன்னா முடிஞ்சா? இல்லைங்க, வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதுதாங்க வரேன்னு சொன்னா கூட்டிட்டு போ. அது எனக்கு பையன் தானே அவன். நீ போய் ஜாலியா ஆடிட்டு வருவ, அதுக்கு உன் பையன் வந்து இங்க இருக்கணும். நானா ஜென்ஸ் கூட எங்க போனேன்? லேடிஸ் கூட தாங்க போனேன். லேடிஸ் கூட போ, இல்ல பார்ட்டிஸ் கூட போ, யாரு கூடயே போ. உன் பையன் தானே வரேன்னு சொன்னா நீ அவனை கூட்டிட்டு கூட போக வேண்டாம். எங்க அவங்க வீட்டுல எல்லாம் பசங்க எல்லாம் வீட்டுல தாங்க விட்டு வந்தாங்க. நான் மட்டும் எப்படிங்க கூட்டிட்டு கூட போக வேண்டாம். அவன்கிட்ட எதுக்கு போய் சொல்லிட்டு போனேன்? சத்தியமா சொல்லு, நயன்தாரா கூட வராங்கன்னு உனக்கு தெரியாது? தெரியும், போறப்பதான் எனக்கே தெரியுங்க. அப்புறம் ஏன் போய் சொன்ன உன் பையன்கிட்ட? அவன் என்னை பாடா படுத்தி எடுத்துட்டான் தெரியுமா? காலையில இருந்து அது வரும்பா இது வரும்பா ரெடியா இருக்குப்பான்ட்டு காலையில 10 மணிலேருந்து பிளேட் எடுத்து வச்சுட்டு கொண்டிருக்கான். அவன் ஒரு திண்ணி பண்ணாரான். அவன் என்ன சின்ன நொட்டையங்க? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடி. எதுக்கு போய் சொல்லிட்டு போன? நீ ஃபர்ஸ்ட் போய் என்னங்க சொன்னேன்? மேரேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். மேரேஜுக்கு போனேன்னு சொன்ன ஓகே. உன் பையன் எதுக்கு போய் சொல்லிட்டு போனேன்? பையன்கிட்ட சில நேரத்துல வந்து ஒரு விஷயம் நடக்கும்னா ஒரு சின்ன பொய் சொல்ல. ஏன் நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்களா? என்கிட்ட பொய் சொல்லாம நீங்க எங்கேயும் போனது இல்லையா? நான் போறது வேற, நீ போறது வேற. என்னங்க ஆணும் பெண்ணுக்கும் ஒரே சம உரிமை தாங்க. இதுல என்ன ஆண் பெண்? அப்படியா? சரி, நாளையிருந்து நீ வேலைக்கு போ. நான் போறேன்னு தான் சொல்றேன். நீங்க தான் வீட்ல இரு, வெளியே போகாத, நான் அழகா இருக்கனால யாராவது பசங்க என்னை பார்த்து சரி அப்போ ஒன்று கரெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வைத்திருச்சல். நாளையிலிருந்து நான் வந்து வீட்டுல இருக்கேன், நீ போய் சம்பாரிச்சு வீட்டுல கொண்டு வந்து கூட நான் சமைச்சோம். சரி இருங்க, நான் தான் சொல்றேன். எனக்கு 2 கால் இருக்கு பாருங்க, 2 கால் இருக்கு. நான் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்க எனக்கு மனசுல தைரியம் இருக்கு. பெண்கள்லாம் சும்மா நினைச்சீங்களா? ஏன் நீ மேலே போய் டேங்க்ல தண்ணி போட்டு வந்தாலே போக மாட்டேங்கிறேன். இது நீ வேலைக்கு மட்டும் போயிருவேன். சரி இப்ப என்ன, நான் வேலைக்கு போனவங்கள தானே. இங்க நீ பேச்ச மாத்தாத. இப்ப அதை விடுங்க. அவங்க மாமி என்ன சொன்னா? நான் போய் கேட்கிறேன் அவட்ட.
இரு 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 அப்ப நான் போய் கேட்கிறேன் அவன் என்ன நம்ம பையன் என்ன சொன்னான். தப்பு உன் மேல, அவங்க கிட்டயும் சொல்லாம நம்ம என்கிட்ட தப்பே இருந்தாலும் நம்ம பேசுறது தாங்க, யார் மேல தப்பு இருந்தாலும் அதை மாத்தி விட்டுருவேன் நான். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். மாமியார் நம்ம பையன் என்ன சொன்னுச்சு? அவங்க எல்லாம் ஒன்னும் சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போல, என் பிள்ளைக்கே நான் சமைக்கல, நான் எதுக்கு நம்ம சமைக்க உனக்கு தான் சமைச்சு தரணும், உங்க அப்பா தான் வீட்டுல இருக்காருல்ல, போய் உங்க அப்பாவை கேளு அப்படின்ட்டேன். எனக்கு சுரு நேருச்சு. இருந்தாலும் தப்பு நம்ம மேல, அதனாலதான் அவங்க கிட்ட போய் எதுவும் கேட்கல. என்னங்க தப்பு? நான் போய் கேட்டு வரேங்க, இருங்க. இரு இரு ஒரு நிமிஷம் இருடி, உள்ளவா அப்பிடுவேன். இருங்க நான் போய் கேட்டு வரேங்க. அந்த கிழவிக்கு சும்மா விடக்கூடாது, நாக்க இழுத்து வச்சு அறுக்கிறேன். நீ உன் பையனை ஊரா வீட்டுல போய் சாப்பிட சொன்னா அவங்க எப்படி உனக்கு ஒத்துக்குவாங்க? என் பையன் சொல்லிட்டாது பாருங்க, என் பையன் வந்து அப்படி சமாளிச்சுன்னு சொல்லிட்டாது போனோம். இவன் போய் நேரம் பிளேட் எடுத்து போய் நின்னா, உன் பையன் என்ன பண்ண தெரியுமா, பிச்சைக்காரமா பிளேட் எடுத்து போய் நிக்கிறான். ஐயோ இவனுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லைங்க. யோசிச்சுப்பா, நீ இங்க வந்து மினிக்கி தெரிஞ்சிட்டு இருக்க, அங்க அவன் பிளேட் எடுத்து போய் எங்க அம்மா கறி கொடுக்குன்னு சொன்னாங்க, கறி கொடுங்கன்னு இருக்கான். எங்கங்க அவன் பையன் எங்க பேந்தர் அக்கௌண்ட் எப்படி நினைப்பாங்க நினைச்சு பாரு. இப்ப பையன் எங்க போயிட்டான்? அவன் எங்க போயிருப்பான், கிரிக்கெட் விளையாட போயிருப்பான் கிரவுண்டுக்கு. போறான்ட்டு இருந்தான். சரி நான் தான் போய் மதியானம் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து, அங்க போயிட்டு மீல்ஸ்லாம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன் தான் வேணுமாமா. அது ஒரு 200 ரூபா செலவு பண்ணி அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, ஏன் இப்ப என்ன ஒரு நாள் நீங்க சிக்கன் பிரியாணி வாங்கி தர மாட்டீங்களா? அதிசயமா வாங்கி தரது பிரச்சனை இல்லை. உன் பையன் அங்க போயிட்டு என்னென்ன சாப்பிட்டான் தெரியுமா, சிக்கன் பிரியாணி சிக்கன் சில்லி வாங்கி சிக்கன் கொடுங்க. ஒரு பையன் தான் நம்மளுக்கு ஆசை ஆசை தவம் இருந்து பெத்த ஒரே பையன், அவனுக்கு ஏன்? நான் ஒரே ஒரு தக்காளி சாப்பாடு வேற 60 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். அவன் மொத்தம் 350 ரூபாய்க்கு சாப்பிட்டான். சாப்பிட்டுங்க, வளர்ற பையன், அதெல்லாம் ஒரு ஏஜ் தாங்க. ஏஜுக்கு மேல நீ என்னென்னலாம் சொல்லிட்டு போனியோ அதெல்லாம் எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டான். சரி உங்ககிட்ட தானே சாப்பிட்டேன். இப்போ நீங்க எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஜிபே பண்றேன். 1150 ரூபா கொடு. இப்பதான் 350 நீங்க 350 ரூபா அவன் சாப்பிட்டது, எனக்கு 60 100 ரூபா பெட்ரோல். இதுக்கு நானே உனக்கு கூட்டிகிட்டே போயிருக்கலாம். சரி உங்களுக்கு ஜிபேல இப்போ காசு அனுப்பினால காசே இல்லைங்க என்கிட்ட, இருக்கதே 1000 ரூபா. இப்போ நான் உனக்கு ஜிபேல 150 ரூபா போட்டாதான் நீ எனக்கு 150 ரூபா போட முடியும். உன் அக்கௌண்ட்டே ஜீரோல இருக்கு, அது எனக்கே தெரியும். இருந்தாலும் 1000 ரூபா வச்சிருந்தேன், மினுக்கிற பத்தியா கேட்டீங்கன்னு கொடுத்துட்டேன். ஆனா சரியான சீருடி நீ, வெறும் வாய்தான் நீ. நான் இப்போ போறேங்க, இப்போ போயிட்டு இந்த கிளம்பி நீங்க நீங்க போங்க. ட்ரெஸ் பார்த்து எனக்கு என்ன சிரிப்பா வருது, இவ்வளவு தூரம் சீன் போடுறீல்ல. இப்போ நயன்தாரா கொண்டு எப்படி நினைச்சிருப்பாங்க நினைச்சுப்பாரு. உன் பையன் பண்ண வேலைக்கு அவளே சரியில்லை, அவளே புருஷனை மதிக்க மாட்டான். நான் தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். சரி நீங்க போங்க, ட்ரெஸ் கசகசன்னு இருக்கு, மாத்தணும் பண்ணி தொலை. போங்க, நீங்க ட்ரெஸ் மாத்தணும். இரு உன் பையன் வட்டம் உனக்கு இருக்கு, அவன் வரட்டு என்கிட்ட செத்தான். நீ தான் அவங்ககிட்ட செத்த, நீ பண்ண வேலைக்கு.